அன்பார்ந்த கோடான கோடி மக்களே, நாளை அமாவாசைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா 9 வகையான காவு கொடுக்கலாம். 9 வகை காவுனா எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், துமிட்டிங்காய், ஊமத்தங்காய், தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிரபலி எதனா கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா சூரிய கிரகணம் வர்றதுனால மகாலி அமாவாசைன்றது ரொம்ப அபூர்வமான அமாவாசை. அந்த அமாவாசையில் 9 வகையான காவு கொடுக்கலாம். அந்த காவில் வில்வக்காய் கொடுக்கலாம். சைவத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்வக்காய்க்கு அப்புறம் துமிட்டிங்காய் இருக்குது. துமிட்டிங்காய்க்கு அப்புறம் எலுமிச்சம்பழம், தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரமும் ஒரு காவு தான். அதுக்கப்புறமும் நினச்சிங்கன்னா துமிட்டிங்காய், ஊமத்தங்காய், வில்வக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் உண்டான வில்வக்காய் 6 ஆயிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் 3 வகையானது என்னென்ன பார்த்தீங்கன்னா கரு ஊமத்தை ஒன்று, சாதா ஊமத்தை ஒன்று, வெண் ஊமத்தை ஒன்று. இது 3மே சேர்த்து பலியாக கொடுக்கலாம். இதை நம்ம வேண்டுதல் என்ன வைக்க போகிறோம்? சூரசம்காரம்னா எதிரிகள் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா பாதரசத்தில் தாயத்து, அதில் மூலிகை எல்லாம் அரைச்சி நம்ம எடுக்கப்பட்ட அந்த தாயத்தை வரவங்களுக்கு ஒரு பீஸ் 1000 ரூபான்னு கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அது நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கி வந்திருக்கிறோம் அப்படின்னா 90,000 கொடுத்து வாங்கி வந்திருக்கிறோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில பல பிரச்சனைங்க அடிக்கடி இருக்குது. பணம் பிரச்சனை நடக்குது, அதுவும் படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பத்தில் கணவன் மனைவி எப்போ பாரு தொந்தரவு குத்துனே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாயத்தை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராதுக்குது, நம்ம வீட்டுக்கு வரல, கட்டு போட்டாங்க, அதை போட்டாங்க, இதை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. குலதெய்வத்துக்கெலாம் யாராலையும் கட்டு போட முடியாது, மனுஷனுக்கு கட்டு போடலாம். அந்த மாதிரி தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு தாய்த்து முறை தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதே போல் யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு சித்தர் ரீதியாக ஓரக்கர் சித்தர் கால பைரவர் அவரை நம்ம நேராக பார்க்கலாம்னா மனுஷனோட ரூபத்தில் பார்க்கலாம். அவங்க எந்த கியான முறையில் இருந்தாங்கோ அது ஆசீர்வாதம் கிடைக்குன்னா ஒரு அபூர்வம் தான். என்னோட ரீதியில் கால பைரவனை நேராக பார்க்கலாம். ஓரக்கர் சித்தர் உள்ளோ மனசில் இருக்கிறது ஓரக்கர் சித்தர், வரக்கூடியவர் காலபைரவருக்கு எந்த எதிரிகளும் கிடையாது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போகிறவன், சிவனே கதின்னு போகிறவனும் சித்தன் போக்கு தான். நானும் அந்த ரீதியில் போகிறவன் தான், சித்தர்கள் ரீதியில். நல்லதுக்கு மட்டும் கேளுங்க. நிறைய பேர் கெட்ட விஷயத்துக்கெலாம் கேட்குறீங்க. அது வெளிப்படையாக சொல்லலான்னு பார்த்தா அது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுது. நம்மளுக்கே கஷ்டம்னா சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். ஓம் நமோ ஓரக சித்தராய நமோ ஓம் நமோ நம சிவாய.